இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நல்லா பாருங்க. ஜூன் 18, 2026 சுமார் காலையில ஒரு 9:30 மணி இருக்கும். பூனேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லோனாவாலா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பழமையான ஒரு மலைக்கோட்டை ஒண்ணு இருக்கு. அந்த மலைக்கோட்டையோட பேரு லொஹாங்கட். அந்த மலைக்கோட்டைக்கு ட்ரக்கிங் போகக்கூடிய ஒரு ரூட்ல ஒரு கப்பல் ரொம்பவே சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஃபுட்டேஜ்ல ஒரு விஷயத்தை இன்னும் கிளியரா கவனிங்க. அவங்களுக்கு பின்னாடி கொஞ்ச தூரத்துல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போற மாதிரி ஒரு நபர் பின்னாடி போயிட்டு இருக்கான். அதுலயும் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சட்டன்னு பின்னாடி திரும்பி பாக்குற அந்த சமயத்துல பின்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து டக்குன்னு உட்காந்துக்கிறான். இது வந்து அந்த பொண்ணுக்கே தெரியாம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இப்ப இவங்க 3 பேருமே அந்த மலைக்கோட்டைக்கு மேலதான் போய்கிட்டு இருக்காங்க. இந்த 3 பேருத்துல ஒருத்தர் அடுத்த 45 நிமிஷத்துக்குள்ள சாக போறாங்க. அதுவும் 400 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்குல விழுந்து. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாருமே இது ஒரு விபத்து அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா உண்மையாலுமே இது விபத்து கிடையாது. அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய சந்தேகத்தினாலதான் இந்த கேஸ் ஒட்டுமொத்தமா மாறப்போகுது. ஆபீசர்ஸ் இந்த கேஸ ரொம்ப டீப்பா பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த கேஸுக்குள்ள எக்கச்சக்கமான ட்விஸ்ட் எல்லாம் வந்துட்டு வரப்போகுது. இந்த கேஸ் இப்பதான் நடந்திருக்கு. இந்த மாசம் ஜூன் 2026 நம்மளோட சேனல்ல இந்த உலகத்துல நம்மள சுத்தி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத கேஸ் ஃபார்மட்ல பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். இந்த கேஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூனேல இருந்து தான். பூனேக்கு பக்கத்துல ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவோட பேரு பிம்பரி சிஞ்ச்வாட். இத மகாராஷ்டிராவுடைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இங்கதான் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான பிசினஸ் வந்து நடந்துகிட்டு இருக்க இடம். இப்படிப்பட்ட இந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஃபேமிலி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகர்வால் ஃபேமிலி தான். இந்த ஃபேமிலியோடைய தலைவரோட பேரு விஷால் அகர்வால். இவரு ரியல் எஸ்டேட்ல பல வருஷமா இருக்காரு. சொந்தமா சக்சஸ் குரூப் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ரியல் எஸ்டேட்டும் பண்றாரு. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பேர் தெரியாத ஆளே அந்த ஊர்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷால் அகர்வாலுக்கு ஒரு பையன் இருக்காரு. அந்த பையனோட பேரு கேத்தன். வயசு 26. முதல்ல நாம இந்த பையனை பத்தி, இந்த ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கேத்தன் MS ஆண்டர்பிரனர்ஷிப் படிச்சிருக்காரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவருடைய அப்பாவுடைய பிசினஸ்ல வந்து ஜாயின் பண்றாரு. இந்த சக்சஸ் குரூப் கம்பெனியுடைய டைரக்டரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசராகவும் இருக்காரு. தன்னுடைய 26வது வயசுல இருந்தே இவரு பல விஷயங்களை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே பொறுப்பான ஒரு பையன். இவருக்கு இன்னொரு பேஷனும் இருந்தது. மலை ஏறுறது அப்படின்னா இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரக்கிங் அப்படின்னா இவருக்கு உயிர் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப எல்லா டைமே போயிட்டு இவரு ட்ரெக்கிங் பண்ணுவாரு. சொல்ல போனா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய மலைகள், கோட்டைகள் ஒண்ணு இவரோட கிடையாது. சரி, இப்ப நாம இன்னொரு ஃபேமிலியை பத்தி பார்க்கலாம். இந்த பூனேல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் யார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. இதுல நிறைய மார்க்கெட்லாம் இருக்கு. இங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்பைஸ், ஹோல்சேல் மார்க்கெட் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமான ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பத்தி நம்ம பார்க்கணும். அதுதான் கோயல் ஃபேமிலி. இந்த கோயல் ஃபேமிலிக்கும் அகர்வால் ஃபேமிலிக்கும் கிட்டத்தட்ட 35 வருஷம் பழக்கம் இருக்கு. இவங்க எல்லாருமே பிசினஸ் சர்க்கிள்ல சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால அடிக்கடி இவங்க 2 பேருமே மீட் பண்ணிப்பாங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு கலந்துப்பாங்க. முன்னாடி நம்ம பார்த்த ஃபேமிலியா இருக்கட்டும், இப்ப பார்க்க போற ஃபேமிலியா இருக்கட்டும், 2 ஃபேமிலிக்குள்ளயுமே ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது. இப்ப இந்த கோயல் ஃபேமிலியில ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களோட பேரு சியா கோயல். இவங்களுக்கு 20 வயசு தான் ஆகுது. இவங்க காமர்ஸ் படிச்சிருக்காங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிசினஸ் நடத்தினாங்க. அது ஒரு பேக்கரி பிசினஸ். யோசிச்சு பாருங்க, தன்னோட 20வது வயசுலயே படிக்கிறதையும் செஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு பேக்கரி பிசினஸுமே ஹேண்டில் பண்றாங்க. இப்படியே போயிட்டு இருந்த ஒரு சமயத்துல தான் விஷால் அகர்வால் தன்னோட பையனுக்கு வயசாயிடுச்சு, பொண்ணு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. யார் யார் மூலியமோ சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசி பொண்ணு பார்க்கறதுக்காக பொண்ணு இருக்குதான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த சமயம் தான் அந்த குடும்பத்தில் இருந்த ஒருத்தர் வந்து 35 வருஷமா நீங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கீங்க, ஏன் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பொண்ணியை நீங்க கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேச்சு அடிபட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தோணுது, ஆமால சியாவே நம்ம ஏன் பொண்ணு கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இதனால 2 குடும்பமும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே கரெக்டா தான் வரும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. 2 பேருக்குமே நல்ல ஸ்டேட்டஸ் இருந்தது. 2 பேருமே பிசினஸ் சர்க்கிள்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 35 வருஷமா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே யோசிச்சதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்றாங்க. February 11, 2026 இவங்க 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட்
என்கேஜ்மெண்ட் ஆகுது. இந்த என்கேஜ்மெண்ட் சாதாரணமா நடக்க கிடையாது, பயங்கர கிராண்டா நடக்குது. ரெண்டு ஃபேமிலியில் இருக்கவங்களுமே பணக்காரங்க அப்படின்றதுனால ரொம்பவே கிராண்டா இதை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நவம்பர் 25, 2026 இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் அப்படின்னு பிக்ஸ் பண்றாங்க. இப்படி நடக்க போற இந்த கல்யாணமும் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமான கல்யாணமா இருக்க கூடாது, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க முடிவு பண்ணாங்க. இதுக்காக ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மண்டபத்தை இவங்க புக் பண்ணியிருந்தாங்க. ஒரு பேலஸ் மாதிரி புக் பண்ணியிருந்தாங்க. கெஸ்ட்டுங்க வந்துட்டு போறதுக்காகவே ஃபிளைட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ற அளவுக்கு இவங்க பணக்காரங்களா இருந்திருக்காங்க. இப்படி இவங்களோட லைஃப் வந்துட்டு போச்சு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெண்டு குடும்பமும் ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான் அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா தான் போய் ஷாப்பிங் பண்றது, ட்ரெஸ் எல்லாம் வாங்குறது எல்லாமே ஒன்னா சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுல கேத்தனுக்கு சியா மேல ரொம்ப ரொம்ப பாசம் இருந்தது. அவங்க மேல ரொம்ப நல்லா இவரு கேர் எடுத்துக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பாண்டிங்கா இருக்காங்க அப்படின்றத அவங்களோட என்கேஜ்மெண்ட் வீடியோவை பார்த்தாலே தெரியும். எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருந்தது. ஜூன் 19 வந்து பாத்தீங்கன்னா சியாவுக்கு 20வது பிறந்த நாள் வர்றதா இருந்தது. கேத்தன் இந்த பர்த்டேவை ரொம்ப கிராண்டா கொண்டாடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாரு. இதுக்காக மகாபலேஸ்வர்ல ஒரு பெரிய செட்டிங் ஒன்னு அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாரு. இது பூனேல இருந்து ஒரு 3 மணி நேரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை பிரதேசம். அந்த மலைக்கு மேல இருந்து பார்த்தா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான வியூஸ் எல்லாம் தெரியும். இது கப்பிள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். அந்த டாப்ல ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல மொத்தம் 40 ரூம் இவரு புக் பண்ணியிருந்தாரு. அந்த 40 ரூமுமே தன்னோட 2 ஃபேமிலிஸ்க்காக இவரு புக் பண்ணியிருந்தாரு. இவரோட மைண்ட்ல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சியாவுடைய பர்த்டேவை ரொம்ப ரொம்ப கிராண்டா கொண்டாடணும் அப்படின்னு இருந்தது. இதுக்காக அவங்க க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணாங்க. ரொம்ப ஒரு கிராண்டான பர்த்டே பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. இப்படி இருந்த சமயத்துல திடீர்னு சியா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்னோட பர்த்டேவை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கொண்டாட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன், நான் உன் கூட மட்டும் தனியா கொண்டாடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேத்தன் கிட்ட சொல்றாங்க. இது கேட்ட கேத்தனுக்கு சரி நம்ம கூட பர்சனலா கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அந்த மாதிரியே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சமயத்துல சியா வந்து இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிறந்த நாளைக்கு முன்னாடி நாள், அதாவது ஜூன் 18 காலையில லஹாங்கட் ஃபோர்ட்டுக்கு நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லஹாங்கட் ஃபோர்ட் அப்படிங்கிறது அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு மலைக்கோட்டை. கேத்தனுக்கு ஏற்கனவே ட்ரெக்கிங் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அதனால கேத்தனுக்கு இந்த மலைக்கோட்டை வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாலாம் தெரியல, சரி போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சியா கிட்ட இவரு இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஆமா எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சொல்லப்போனா நம்ம இங்க சும்மா போக கிடையாது, நம்மளுடைய ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்காக நம்ம இந்த இடத்த போயிட்டு பார்த்துட்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸ்ல போயிட்டு இந்த மாதிரி ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நல்லா ஆசை இருந்தது. அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்றத கேத்தன் கிட்ட சொல்றாங்க. சரி ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்க்கு முன்னாடியே போயிட்டு லொகேஷன் பாக்குறது நார்மல் தான், இதுவுமே ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு சியாவை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சியா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா. எல்லாருமே ஃபாரின் ட்ரிப் போகணும், ஃபாரினுக்கு போயிட்டு இந்த மாதிரியான பிளேசஸ்ல தான் நம்ம வந்து ப்ரீ வெட்டிங்லாம் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சியாவுக்கு ஹிஸ்டாரிக்கலான பிளேசஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, அதுவும் நம்ம ஊருடைய பிளேசஸ். அது மட்டும் கிடையாது, கிராண்டா உனக்கு ஒரு பார்ட்டி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் வேணாம், நம்ம ரெண்டு பேரும் தனியா எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே கேத்தனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப ஜூன் 18 காலையில சியா அப்புறம் கேத்தன் இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. சுமார் காலையில ஒரு 8:30 மணி இருக்கும். இவங்க அவங்களோட வீட்ல இருந்து லஹாங்கட் ஃபோர்ட்டை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. காலையில ஒரு 9:30 மணிக்கு அவங்க லஹாங்கட் ஃபோர்ட்டோடைய அடிவாரத்தை ரீச் பண்றாங்க. இப்ப இவங்க போகணும் அப்படின்னு சொன்ன அந்த லஹாங்கட் ஃபோர்ட் வந்துட்டு சாதாரணமான இடம் கிடையாது. கிட்டத்தட்ட 3400 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான இடம். இந்த இடம் 1000 வருஷத்துக்கு பழமையான ஒரு இடம். அது மட்டும் கிடையாது, மகாராஷ்டிராவுடைய ரொம்ப பாப்புலரான ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெக்கிங் போறதுக்காக நிறைய பாதையெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. இது ஏறுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நல்லா ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் ஏறணும். இது கேத்தனுக்கு கை வந்த கலை. ஏன்னா கேத்தனுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரெக்கிங்ல நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எந்த இடத்துல ட்ரெக்கிங் போகணும், எந்த இடத்துல ஆழம் அதிகம், எந்த இடத்துல எப்படி போகணுங்கிற எல்லாமே அவருக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டிக்கெட் கவுண்டர் போயிட்டு டிக்கெட்டை எடுத்துட்டு அந்த பாதை வழியா ஏற ஆரம்பிக்கிறாங்க. வெயில் வந்துட்டு பயங்கரமா கொளுத்து.
கொடுத்தது. இது ஜூன் மாசம் அப்படின்னாலும் சம்மர் வந்துட்டு முடிஞ்சிருது அப்படின்னாலும் இன்னுமே அந்த ஹீட் கொஞ்சம் அப்படியே இருக்கு. அன்னைக்கு வெதர் வந்துட்டு ஒரு 33 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷமா ரெண்டு பேருமே படிக்கிட்டே இருந்தாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. கரெக்டா ஒரு 10ல இருந்து 10-15 வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே அந்த கோட்டையோட டாப்புக்கு போயிட்டாங்க. அந்த லஹாங்கட் ஃபோர்ட்டுக்கு மேல ஒரு பரந்த ஏரியா இருக்கு. அங்க பழைய கல்ச்சுவர்கள்லாம் இருக்கும். சுத்தி பார்க்குற எல்லா இடமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பச்சை பசேர்னு இருக்கும். ஆனா அந்த இடத்தோட எஜ்ஜில் நின்று நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட தலையை சுத்தும். அந்த லெவலுக்கு அது ஆழமா இருக்கும். அந்த கோட்டையுடைய எல்லா எஜ்ஜிலுமே பேரிகேட் போட்டிருக்க மாட்டாங்க. சில இடங்கள்ல மட்டும்தான் பேரிகேட் போட்டிருப்பாங்க. சில இடங்கள்ல பேரிகேட்டே இல்லாம தான் இருக்கும். கேத்தன் அப்புறம் சியா அவங்க ரெண்டு பேருமே அந்த கோட்டையோட ஒரு எஜ்ஜு கிட்ட போயிட்டு போட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்க்கு இந்த லொகேஷன்லாம் சாம்பிள்ஸ் காட்டலாம் அப்படின்னு. பின்னாடி பச்சை பசேர்னு இருக்கிற பேக்ரவுண்ட்ல மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த லொகேஷனுடைய அழகை ரெண்டு பேருமே ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் நீ இப்படி போஸ் கொடு அப்படி போஸ் கொடுன்னு மாத்தி மாத்தி போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப கரெக்டா 10:30 மணிக்கு மேல என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. உள்ளார என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே சரியா தெரியல. ஆனா ஒரே ஒரு சத்தம் மட்டும் பயங்கரமா கேட்டுச்சு. அது ஒரு பொண்ணுடைய குரல். ஹெல்ப் ஹெல்ப், சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குரல் சுத்தி எல்லா இடத்துலயுமே கேக்குது. இந்த சமயம் அந்த ஃபோர்ட்ல டியூட்டியில் இருந்த செக்யூரிட்டியான யாதவ் அப்படிங்கிறவர் அந்த இடத்துக்கு ஓடி வராரு. இந்த சத்தத்தை கேட்டு இங்க ஓடி வந்த இவரு சியா தான் கத்துறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. சியா கிட்ட போயிட்டு என்னாச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. இப்ப சியா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கூட வந்த நபர் வந்து இந்த ஃபோர்ட்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே செக்யூரிட்டி ஜாதவ் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த போட்டோட எட்ஜில் இருந்து இப்படி எட்டி பாக்குறாரு. எட்டி பார்த்தா பயங்கரமான ஆழம். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அது 100கணக்கான அடி ஆழம் இருக்கும். சுத்தியும் கல்லு புதரு பாறை அப்படின்னு சொல்லி நிறைஞ்சிருக்கு. இதுல கீழே விழுந்த நபர் எங்க இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சொல்ல போனா அந்த இடத்துல இருந்து பாக்குறது இம்பாசிபிள். உடனடியா இவரு லோனாவாலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. இவர் கால் பண்ண அடுத்த சில நிமிஷத்துல, அதாவது 10:45 போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, உடனடியா கேத்தனோட வீட்டுல இருக்கவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணாங்க. ஆபீசர்ஸ் சியா கிட்ட வந்து என்ன நடந்துச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு சியா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, நாங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம், லொகேஷன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்ப காத்து திடீர்னு ரொம்ப பலமா அடிச்சது. ரொம்ப ஓரமா போயிட்டு நின்னு போட்டோ எடுக்க வேணாம், நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி நான் கூப்பிட்டேன். கேத்தன் இந்த இடத்துல இருந்து கவர் பண்ணா சூப்பரா தெரியும் அப்படின்ட்டு அந்த எஜ்ஜில் நின்னுட்டு இருந்தாரு. அப்ப பலமான காத்து அடிக்க அவர்னால கொஞ்சம் கூட பேலன்ஸ் பண்ண முடியல. பேலன்ஸ் பண்ணாம அந்த எஜ்ஜில் இருந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றதை வச்சு ஒரு விஷயம் கிளியரா புரியுது, இது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து அப்படின்னு. இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு சில மணி நேரத்திலே அந்த இடத்துக்கு ரெஸ்கியூ டீம் வந்துட்டாங்க. சிவ் துர்கா மித்ரா அப்படின்ற ஒரு ரெஸ்கியூ டீம் தான் இவரோட சடலத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கீழே போச்சு. சொல்லப்போனா இந்த மாதிரியான மலைக்கு உள்ளார போயிட்டு ஒரு சடலத்தை எடுத்துட்டு மேல வர்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதுவும் இவர் விழுந்த அந்த பள்ளத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா 400 அடிக்கு மேல இருக்கும். இறங்குறதுமே ரொம்ப ஈஸி கிடையாது. அங்க படிக்கட்டுலாம் இருக்காது. மலை வழியா பாறை வழியா செடி வழியா தான் இறங்கி ஆகணும். இதனால இவரோட ஒட்டுமொத்த டீமுக்குமே இறந்து போன அவரோட சடலத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது. பகல் முழுக்க தேடி பார்த்தாங்க. அன்னைக்கு நைட்டு இருட்டியே போயிடுச்சு. நைட்டு வெயிட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவங்களோட தேடுதல ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் ஜூன் 19 மறுபடியும் ரெஸ்கியூ ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது இந்த ஜூன் 19 சியாவுடைய 20வது பிறந்த நாள். இந்த 20வது பிறந்த நாள்ல தான் கேத்தன் அகர்வாலுடைய சடலத்தை கண்டுபிடிச்சாங்க. இது ரொம்ப 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 துரதிருஷ்டவசம். இந்த சடலத்தை உடனடியா பூனேவுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த சடலத்துக்கு பிரேத பரிசோதனையை ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாமே நார்மலா இருக்கு. இவர் மேல இருந்து தான் கீழே விழுந்திருக்காரு அப்படின்றது தெரியுது. இவருடைய சடலத்தை வச்சு இறுதி சடங்குகள் எல்லாமே பண்ணாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இது ஒரு விபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இது விபத்துனால ஏற்பட்ட உயிரிழப்பு அப்படின்ற மாதிரி கேஸ ஃபைல் பண்றாங்க. இவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே பயங்கரமான ஷாக்கு. அடுத்த கொஞ்சம் மாசத்துல கல்யாணம் இருக்கு. இப்படி இருக்கிற இந்த சமயத்துல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இவரு அங்கிருந்து தவறி கீழே விழுவாரு அப்படின்ட்டு. எல்லாருமே இது ஒரு விபத்து அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த குடும்பத்தில் இருந்த ஒருத்தருக்கு மட்டும் இது மேல சந்தேகம் இருந்தது. அந்த ஒருத்தர் வேற யாரும் கிடையாது, கேத்தனுடைய அக்கா. கேத்தனுடைய அக்காவுக்கு இதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. இப்படி திடீர்னு இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்டுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்தது. கரெக்டா கேத்தனுடைய இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு 3 நாள் ஆகுது. அந்த வீடு துக்க வீடு அப்படிங்கறதுனால சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து துக்கம் விசாரிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்பாவான விஷால் அகர்வால்னால எதுவுமே பண்ண முடியல. அவர் வீட்டோட மூலையில போய் உட்கார்ந்து இருந்தாரு, எதுவுமே பேசாம. இந்த சமயம் இதை விசாரிக்கிறதுக்காக சியா ஃபேமிலியில்
இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது, நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த மாதிரி நடந்துருச்சு, நம்ம என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அவங்க வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம சியாவை நினைச்சும் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா மத்த எல்லாத்தோட சியாவுக்கு தான் இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். கேத்தன் சியாவுடைய கண்ணுக்கு முன்னாடி கீழே விழுந்து இறந்திருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சி இருந்திருக்கும். சியா இப்படி வீட்டுக்கு வந்திருந்த அந்த சமயத்துல கேத்தனுடைய அக்கா சியாவை பாக்குறாங்க. பார்த்து என்ன பண்றன்னு பேசுறாங்க. அக்காவுக்கு தம்பி இறந்து போனது வந்துட்டு கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. அதுவும் திடீர்னு இப்படி ஆனதை அவங்களால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. கடைசி அவங்களோட தம்பிக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவங்க யோசிச்சாங்க. இந்த விஷயங்களை சியாவுடைய வாயில இருந்து டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக சியாவை அவங்க கையை பிடிச்சி தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அந்த ரூமுடைய டோரை லாக் பண்ணிட்டு, சொல்லுமா என்னாச்சு, கடைசி என்னோட தம்பி எப்படி இறந்து போனான், எப்படி அவன் கீழே விழுந்தான், அவன் அந்த மாதிரி ஸ்லிப் ஆகுற டைப்பே கிடையாது, என்னமா நடந்துச்சு, ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறாங்க. இப்பதான் சியா பேச ஆரம்பிக்கிறாங்க. காலையில் நாங்க 2 பேருமே அந்த கோட்டைக்கு போயிருந்தோம். மாத்தி மாத்தி நாங்க போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல இந்த ஆங்கிள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேத்தன் அந்த கோட்டையோட எட்ஜில் போயிட்டு நின்னுகிட்டு இருந்தார். அப்ப காத்து ரொம்ப பலமா அடிச்சது. அந்த காத்துல அவரால் பேலன்ஸ் பண்ண முடியல. அவரு முன்னாடி வரதுக்கு முயற்சி பண்ணாரு, நானும் கிட்ட போறதுக்கு முயற்சி பண்ணேன். அதுக்குள்ள பலமா அடிச்ச காத்துல சடனா அவரு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சியா போலீஸ் ஆபீசர்ஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லி இருந்தாங்களோ அதே தான் அவங்க அக்கா கிட்டயும் சொல்றாங்க. இப்படி இந்த விஷயங்களை சொல்றப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா கேத்தனுடைய அக்கா சியாவுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சியாவோட முகத்துல எந்த விதமான ஒரு துக்கமான ரியாக்ஷனும் இல்ல. இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி இப்படி ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்ற அதிர்ச்சியோ சோகமோ பதட்டமோ எந்த ரியாக்ஷனும் அவங்களோட ஃபேஸ்ல பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம கேத்தனுடைய அக்கா பேசிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தெல்லாம் சியா கண்ணை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே பார்க்க கிடையாது, கீழே எப்படி பாக்குறது, சைட்ல பாக்குறது, அன்னைக்கு அப்படிதான் நடந்துச்சு, காத்து அடிச்சது, அவர் விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அங்க இங்கன்னு மாத்தி மாத்தி பார்த்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து கேத்தனுடைய அக்காவுக்கு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னுமே ஸ்ட்ராங்கா தோணுது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், தன்னோட கண்ணுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பையன் வந்து 400 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி விழுந்துட்டான் அப்படின்னா அந்த பொண்ணோட முகத்துல எந்த லெவலுக்கு துக்கம் இருந்திருக்கும். ஒண்ணு வேணாம், கல்யாணம் பண்ணிக்க போற பையன் அப்படின்னு கூட வேணாம், நம்ம அங்கதான் ஒருத்தரை மீட் பண்றோம், 2 பேருமே சேர்ந்துட்டு ஒரு கோட்டைக்கு போயிட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்காங்களேன். அப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு பழகுன அந்த ஃப்ரெண்டு தவறுதலா கீழே விழுந்துட்டாலே நம்மளுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். காலையில இருந்து நம்ம கூட பேசிட்டு இருந்த ஒரு நபர் வந்து திடீர்னு விழுந்துட்டாரு அப்படின்ற ஒரு சோகம் இருக்கும். ஆனா சியாவோட முகத்துல எந்த விதமான சோகமும் இல்லை. அது மட்டும் கிடையாது, கேத்தனுடைய அக்கா கேட்ட அந்த சமயத்துல ஒவ்வொரு முறையும் இவங்க டீட்டெயில கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை காத்தடிச்சது விழுந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை காத்தடிக்கிற சமயத்துல அவர் கார்னர் போனாரு, அங்க தவறி கீழே விழுந்துட்டாரு, மண்ணு சரிக்கிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லி இருந்திருக்காங்க. இப்ப கேத்தனுடைய சிஸ்டர் வந்துட்டு சரி என்னோட தம்பி எக்ஸாக்டா எந்த இடத்துல நின்னா அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் சியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பதில் சொல்லி இருந்திருக்காங்க. திரும்ப திரும்ப கேக்குறப்ப ஒரு தடவை பாத்தீங்கன்னா எஜ்ஜில நின்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தடவை முன்னாடி தான் நின்னாரு, ஆனா காத்து அடிச்சதுல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போயிட்டு எட்ஜில இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க அக்கா ஸ்ட்ரெயிட்டா அவங்க அப்பாவான விஷால் அகர்வால் கிட்ட போயிட்டு எனக்கு என்னமோ கேத்தன் இறந்து போனதுல சந்தேகமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. சொல்ல போனா இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படின்ற சோகத்துல தான் விஷால் அகர்வால் இருந்தாரு. விஷால் அகர்வாலுக்குமே சில கேள்விகள்லாம் இருந்தது. ஏன்னா கேத்தன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ட்ரக்கர் அப்படின்ற விஷயம் அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். எட்ஜு கிட்ட எப்படி நிக்கணும், காத்து அடிச்சா இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தன்னோட பையனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இத்தனை வருஷம் ட்ரக்கிங் போகக்கூடிய இந்த பையன் இதை கூட பாத்திருக்க மாட்டானா அப்படின்ற சந்தேகம் இவருக்கு வருது. இது மட்டும் கிடையாது, இவருக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. ஜூன் 6ஆம் தேதி இவங்க எல்லாருமே சேர்ந்து பாலிக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்காக போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு சியா, கேத்தன் அப்புறம் இந்த வீடியோ ஷூட் பண்ணக்கூடிய 2 பேர் மொத்தம் 4 பேருமே பாஸ்போர்ட் எடுத்து வச்சு பாலி போறதுக்கு ரெடியா இருந்தாங்க. இவங்க அவங்களோட பாஸ்போர்ட், டிக்கெட்ஸ், கேஷ் எல்லாத்தையுமே ஒரு பேக்ல வச்சிருந்தாங்க. கரெக்டா ஏர்போர்ட்டுக்கு போற அந்த சமயத்துல கேத்தனுடைய பாஸ்போர்ட் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. இதனால அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு இவங்க எல்லாம் மறுபடியும் வந்துட்டாங்க. இவங்க அப்பாவுக்கு அந்த சமயமே ஒரு டவுட் இருந்தது, இவங்களோட பாஸ்போர்ட், டிக்கெட் எல்லாமே ஒரே பேக்ல தானே இருந்தது. இப்படி இருக்கிறப்ப எப்படி கேத்தனுடைய பாஸ்போர்ட் மட்டும் மிஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாரு. ஆனா அந்த சமயம் இருந்த பரபரப்புல இதையெல்லாம் அவர் பெருசா யோசிக்காமலே விட்டுட்டாரு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. சியா வந்துட்டு அன்னைக்குன்னு கிடையாது, ரொம்ப நாளாவே லாங்கத் ஃபோர்ட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சொல்ல போனா அவங்க
அவங்களோட பர்த்டேக்கு பிரம்மாண்டமா செலவு பண்ணி இவங்க எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல அதெல்லாம் வேணாம், நம்ம 2 பேரும் தனியா போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கூட்டிட்டு போனாங்க. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மலைக்கோட்டைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் போக கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த மலைக்கோட்டைக்கு இவங்க பல முறை போயிட்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே விஷால் அகர்வாலோடைய மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க, இது இப்படி விட்டா சரிப்பட்டு வராது, நம்ம இந்த விஷயத்தை பத்தி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்றாரு. இதனால இவரே பர்சனலா போயிட்டு ஆபீசர்ஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தரார். இந்த கம்ப்ளைண்ட்ல இவருக்கு இருக்கக்கூடிய டவுட், இவருடைய பொண்ணுக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாத்தையுமே கிளியரா சொல்றாரு. ஆபீசர்ஸ் உடனடியாக இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. விஷால் அகர்வால் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபீசரா தினேஷ் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்தாரு. எடுத்த உடனே ஆபீசர்ஸ் முதல்ல எதை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டோடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் போயிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள், அதோடைய டிக்கெட் கவுண்டர் எல்லா ஃபுட்டேஜுமே கலெக்ட் பண்ணி வச்சு ஃப்ரேம் பை ஃப்ரேமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்துல இவங்க எதிர்பார்த்த மாதிரி கேத்தன் அப்புறம் சியா அவங்க 2 பேருமே டிக்கெட் கவுண்டர்ட்ட வந்து நின்று டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியில ஏற ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபுட்டேஜ் ரொம்பவே நார்மலா தான் இருக்கு. ஆனா இந்த ஃபுட்டேஜ்ல போலீஸ் ஆபீசர்ஸோட கண்ணுக்கு ஒரு விஷயம் படுது. உடனடியாக அவங்க அந்த ஃபுட்டேஜை ரீவைண்ட் பண்ணி கரெக்டா ஒரு இடத்தை ஜூம் பண்ணி பார்த்தாங்க. இப்படி பார்த்ததுல இவங்களோட கண்ணுல ஒரு நபர் மாற்றான். இந்த நபர் கேத்தனுக்கும் சியாவுக்கும் பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அவங்க 2 பேருத்தையுமே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் அப்படிங்கிறது போறது வழக்கம் தான். ஆனா இந்த நபரை பார்க்கும்போது மட்டும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சந்தேகமாவே இருந்தது. ஏன்னா அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்கு. அதிலும் இந்த நபர் பண்ணிருக்க ட்ரெஸ்ஸிங் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸோட கண்ணை உறுத்துச்சு. இந்த நபர் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கான், இது நார்மல் தான். ஆனா மேல ஒரு மொத்தமான ஒரு ஹூடி போட்டிருக்கான். அந்த ஹூடியோட முன்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா முகத்தையும் மறைக்குது. அந்த முகம் யாருதுன்னு கூட தெரியாத அளவுக்கு மறைக்குது. இப்படி ஒரு ஹூடியை போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு ஹெட்செட்டையும் போட்டிருக்கான். அது ஜூன் 18 அந்த ஏரியாவில் டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமா இருந்தது. சரி, எக்ஸாக்டா அன்னைக்கு என்ன டெம்பரேச்சர் இருந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வெதர் ரிப்போர்ட் எடுத்து பாக்குறாங்க. இப்படி எடுத்து பார்த்ததுல 33 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு பதிவாயிருந்தது. பயங்கர சூடு, வெயில் வந்துட்டு வெளுத்து வாங்குது. இது விடிய காலையில கூட கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வெதர்ல ஒரு நபர் எப்படி இவ்வளவு மொத்தமான ஒரு ஊடிய தலை வரைக்கும் போட்டு மறைச்சிக்கிட்டு போக முடியும்? அதிலும் ட்ரக்கிங் பாத்துல போயிருக்கான். ட்ரக்கிங் போறப்ப வழக்கமாவே பயங்கரமா ஸ்வெட் ஆகும், மூச்சு வாங்கும், நடக்கவே கஷ்டமா இருக்கும். இப்படி இருக்கிறப்ப அடிக்கிற வெயில்ல எதுக்காக இவன் ஹூடி போட்டு வந்தான்? ஆபீசர்ஸ்க்கு இதை பாக்குறப்ப, இவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்குறப்ப என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் ஹூடிய சும்மா போட்டு வந்த மாதிரி தெரியல, மூஞ்ச மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே, யாருமே நம்ம முகத்தை பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே போட்டு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுது. மேற்கொண்டு இவங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல இன்னொரு விஷயத்த பாக்குறாங்க. இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். சியா ஒரு நிமிஷம் டக்குன்னு திரும்பி பார்த்த அந்த சமயத்துல பின்னாடி ஊடி போட்டிருந்த அந்த நபர் வந்துட்டு டக்குன்னு கீழே குனிஞ்சுக்கிட்டான். இது ரெண்டுமே எக்ஸாக்ட் செகண்ட்ல நடந்தது. ஆபீசர்ஸ்க்கு இது தற்செயலா நடந்த மாதிரி தெரியல, இது ஏதோ ஒரு கோட் மாதிரி தெரிஞ்சது. இப்ப கேமராவில் தெரிஞ்ச அந்த நபர் மேல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவனோட முகம் வந்துட்டு பதியல. இப்ப இந்த உருவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவன் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸை இன்னொரு டைரக்ஷன்ல இருந்து அணுகுனாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப இவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடிய சியாவுடைய மொபைல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்களோட செல்போன்ல அவங்களுக்கே தெரியாம சிடிஆர் பண்ணாங்க. இதுல சியா வந்துட்டு யார் யார்கிட்ட பேசியிருக்காங்க, கடைசியா எந்தெந்த லொகேஷனுக்கு எல்லாம் போயிருக்காங்க, இப்படி இவங்களுடைய கால் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே எடுத்து பார்த்ததுல கடைசி 6 மாசத்துல, அதாவது ஜனவரி 2026 இருந்து 18th ஜூன் 2026 வரைக்கும் இவங்க யார் யாருக்கிட்டலாம் கால் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்ததுல குறிப்பா ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் எக்கச்சக்கமான தடவை கால் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த 6 மாசத்துல இவங்க 2 பேரும் பண்ணிக்கிட்ட கால் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004. யோசிச்சு பாருங்க, 2004 கால் 6 மாசத்துல. ஆவரேஜா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8-10 கால்ஸ் போயிருந்திருக்கும் டெய்லியும். இந்த 6 மாசத்துல சுமார் 238 மணி நேரம் பேசி இருந்திருக்காங்க. இவ்வளவு மணி நேரம் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூட யாரும் பேச மாட்டாங்க. சரி, இந்த நம்பர் யாரோடது அப்படின்னு பாக்குறாங்க. அவங்களோட ரிலேட்டிவ் தான். கல்யாணம் பண்ணிக்க போற கேத்தன் தான், அதுவும் இல்ல. இல்ல இவங்களோட ஃப்ரெண்டு தான், அதுவும் இல்ல. அப்படின்னா இந்த நம்பர் யாரோடது அப்படிங்கறத போலீஸ் ஆபீசர்ஸ் டெலிகம்யூனிகேஷனுக்கு அனுப்பி பேரை வந்துட்டு வாங்குறாங்க. இப்படி வாங்கினதுல இந்த நம்பர் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்பர் 22 வயசான சேத்தன் சௌத்ரி அப்படின்ற ஒரு நபருடையது. இந்த நம்பருடைய லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூனேல இருக்கக்கூடிய மார்க்கெட் யார்ட்ல தான் இருக்கு. இப்போ ஆபீசர்ஸ் இந்த நபர் என்ன பண்றாரு
அப்படிங்கறத பாக்குறாங்க. இந்த நபர் ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்பைஸ் இதெல்லாம் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியுது. இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்ட உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம். சியாவுடைய பேரண்ட்ஸுமே இதே இடத்துல தான் இருக்காங்க, அதே பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, மார்க்கெட் யார்ட். இந்த நபர்கிட்ட எதுக்காக சியா பேசணும்? ஒருவேளை ஒரே இடத்துல இருக்காங்க, ஒரே மாதிரியான வேலை பாக்குறாங்க அப்படிங்கறதுனால வேலை விஷயமா பேசியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சாலும் இந்த கால் ஒரு தடவை 2 தடவை கிடையாது, கிட்டத்தட்ட 2004 தடவை வந்திருக்கு. அதுலயும் மணிக்கணக்கா பேசியிருக்காங்க, 238 மணி நேரம் பேசியிருக்காங்க. இது கண்டிப்பா பிசினஸ் காலா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது ஆபீசர்ஸ் இன்னொரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த சேத்தன் சௌத்ரி அப்படின்ற நபர் ஜூன் 18ஆம் தேதி எங்க இருந்தா, இந்த நபருடைய லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஏன்னா அந்த லஹாங்கட் ஃபோர்ட்ல அந்த 2 பேருக்கு பின்னாடி வந்த அந்த நபர் ஏன் இவரா இருக்க கூடாது அப்படின்ற டவுட் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஹெவியா இருந்தது. இதனால அந்த நம்பரை வச்சு சேத்தனுக்கே தெரியாம சிடிஆர் பண்ணாங்க. கடைசி இந்த நபர் எந்தெந்த லொகேஷன்லாம் இருந்திருக்கான், அது முக்கியமா அந்த ஜூன் 18ஆம் தேதி எங்க இருந்திருக்கான் அப்படின்றத செக் பண்ணி பாக்குறாங்க. இப்படி செக் பண்ணி பார்த்தப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எதிர்பார்த்த மாதிரியான விஷயம் கிடைக்கல. ஏன்னா அந்த ஜூன் 18ஆம் தேதி சேத்தன் இந்த ஃபோர்ட்ல இருக்க கிடையாது, அவரோட ஆபீஸ்ல தான் இருந்திருக்காரு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவரோட ஆபீஸ்க்கும் இந்த மலைக்கோட்டைக்கும் இடையில 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்ப ஆபீசர்ஸ்க்கு நிறைய டவுட் வருது, இந்த நபர் இந்த இடத்துக்கே வர கிடையாது, அவரோட ஆபீஸ்ல தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ம இத்தனை மணி நேரம் தப்பான ஒரு ஆளை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் போல இருக்கு, உண்மையா என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு குழம்புறாங்க. இப்ப உண்மையாலுமே இவங்க 2 பேருக்கு பின்னாடி ஹூடி போட்டுட்டு போன அந்த நபர் தான் யாரு? ஆனா ஆபீசர் தினேஷ் இதை இப்படி விட கிடையாது. இந்த நபருடைய செல்போன் டவர் அந்த இடத்துல இல்ல அப்படிங்கறதுனால அந்த நபரே அந்த இடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒருவேளை அன்னைக்கு அந்த நபர் ஆபீஸ்ல அவரோட செல்போனை வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். அந்த நபருடைய போனை யூஸ் பண்ணாம வேற ஒருத்தருடைய போனை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருந்திருக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சாரு. இப்ப சேத்தன் கூட இருக்கிறவங்க தன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேர்த்தோட நம்பரையுமே சிடிஆர் பண்ணாங்க. அவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் ஜூன் 18ஆம் தேதி எங்கெங்க இருந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. இதுக்கிடையில சேத்தனுடைய மொபைல் போன்ல என்னென்ன மெசேஜஸ் எல்லாம் போயிருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. இப்படி பார்த்தப்ப அன்னைக்கு டே ஃபுல்லா சேத்தனோட மொபைல் போன் ஒரே இடத்துல நகராம இருந்திருக்குன்னு தெரியுது. அந்த மொபைல் போன் மூலியமா சேத்தன் எந்த ஒரு மெசேஜுமே பண்ண கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அந்த போனே அவர் யூஸ் பண்ணாம இருந்திருக்காரு. எந்த ஒரு மெசேஜுமே அவரு அந்த போன்ல இருந்து அனுப்ப கிடையாது. அவரோட இன்டர்நெட்டுமே அவர் யூஸ் பண்ண கிடையாது. எக்ஸாக்ட்டா அந்த டைமிங்க்கு எந்த விதமான பிரவுசிங் டேட்டாவும் இல்ல. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அந்த நபர் வேணும்னே தன்னோட ஆபீஸ்ல போனை வச்சுட்டு போயிருந்திருக்கலாம். இப்ப சேத்தனை சுத்தி இருக்கவங்களுடைய மொபைல் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்தப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான க்ளூ ஒண்ணு கிடைக்குது. அந்த ஜூன் 18ஆம் தேதி அவரோட ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நீரஜ் குமார் அப்படின்ற ஒருத்தருடைய நம்பர் அந்த மலைக்கோட்டை லொகேஷன்ல தான் இருந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நீரஜ் குமார் அப்படின்ற நபர் அந்த கடையில கடந்த 3 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் தான் ஆபீசருக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரிஞ்சது. அன்னைக்கு சேத்தன் அவனோட போனை ஆபீஸ்லயே வச்சுட்டு தன்னோட ஷாப்ல வேலை பார்க்கக்கூடிய நீரஜ் குமார் அப்படின்ற ஒரு நபருடைய போனை வாங்கிட்டு போயிருந்திருக்கான். அப்படி பார்த்தா ப்ராபபிலி அன்னைக்கு ஹூடி போட்டு போன அந்த நபர் சேத்தனா கூட இருக்கலாம். இப்ப ஆபீசர்ஸ் அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சாங்க. ஜூன் 23, 2026 நைட் நடுராத்திரி ஒரு 2 மணி இருக்கும். பூனேல மார்க்கெட் யார்ட் பிளேஸ்ல நடுராத்திரி அப்படிங்கறதுனால கடைங்க எல்லாமே மூடி ரொம்பவே சைலண்டா இருந்தது. இங்க போலீஸ் ஜீப் நின்னுச்சு. ஆபீசர்ஸ் அத்தனை பேரும் சேத்தனோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு அந்த வீட்டுடைய கதவை தட்டினாங்க. உள்ளார 22 வயசான சேத்தன் ரொம்பவே நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அதாவது 5 நாளைக்கு முன்னாடி அநியாயமா ஒரு நபரை இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்ற எந்தவித குற்ற உணர்வும் இல்லாம ரொம்பவே நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்ப கதவு திறந்துச்சு, உள்ளார சேத்தன் இருக்கான். உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு நீ வரணும் வா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து அவரை கூட்டிட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் சேத்தனை உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. நைட்டு 2 மணில இருந்து கண்டினியூஸா இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஜூன் 18 அன்னைக்கு நீ எங்க இருந்து அப்படின்னு கேக்குறான். சேத்தன் நான் அந்த சமயத்துல ஆபீஸ்ல இருந்தேன் அப்படின்னு சொல்ல, நீ அடுத்தது என்ன சொல்ல போற அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். உன்னோட மொபைல் போன் ஆபீஸ்ல இருந்தது,
ஆனா நீ ஆபீஸ்ல இருந்தியான்னு கேக்குறாங்க. நானும் ஆபீஸ்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, உன்னோட கடையில வேலை பார்க்கக்கூடிய நீரூஜ் அப்படின்றவருடைய நம்பர் அன்னைக்கு அந்த மலைக்கோட்டையில் இருந்தது. இதுக்கு சேத்தன் சைலண்டா இருந்திருக்காரு. அவனோட போனை நீ தானே எடுத்துட்டு போன அப்படின்னு கேட்டதுக்கும் சேத்தன் ரொம்பவே சைலண்டா இருந்திருக்கான். அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு கேத்தன் அதுக்கப்புறம் சியா அவங்க ரெண்டு பேருமே போயிட்டு இருந்த அந்த சமயத்துல ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு நபர் வந்து ஹூடி போட்டு போயிட்டு இருந்தான். இது இங்க இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரொம்ப நல்லா தெரியுது. அது நீ தானேன்னு கேட்டாங்க. அதுவும் சேத்தன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வர கிடையாது. அமைதியாவே இருந்திருக்கான். சரி, நீ எதுக்காக சியா கிட்ட 2004 கால் பேசியிருக்க? உனக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே சேத்தன் கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. மணிக்கணக்கா இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே இருந்தது. 2 மணி 3 மணி 4 மணின்னு கண்டினியூஸா விடிய விடிய நடந்தது. ஆபீசர்ஸ் எல்லா ஸ்கிரீன்ஷாட் எல்லா ஆதாரங்களையுமே எடுத்து கண்ணுக்கு முன்னாடி காட்ட என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த சேத்தன் எல்லா உண்மைகளையுமே ஒன்னு ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எல்லா விஷயமே தெரிஞ்சது. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்னொரு வேலை இருக்கு. அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு சேத்தன் அரெஸ்ட் ஆன அடுத்த 5 மணி நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னொரு அட்ரஸ்க்கு போனாங்க. அது சியாவுடைய வீடு. காலையில 7 மணி அப்படிங்கறதுனால எல்லாருமே முழிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சமயத்துல சியாவுடைய வீட்டு கதவு போயிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் தட்டினாங்க. இப்ப சியாவுடைய அப்பாவான பிரவீன் வந்து அந்த கதவை ஓபன் பண்ணாரு. கதவை ஓபன் பண்ண உடனே ஆபீசர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு ரொட்டீனான ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான், உங்க பொண்ணுகிட்ட நாங்க கொஞ்சம் என்கொயரி பண்ணணும், ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்டு சியாவும் வந்துட்டு சரி ரொட்டீனா நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் தானே, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ சியாவை பொறுத்த வரைக்கும் இது வழக்கம் போல நடக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான். வழக்கமா நம்ம என்ன சொல்லுவோமோ அதையே சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்த முறை சியாவுக்கு ஏற்கனவே சேத்தன் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற விஷயம் தெரியாது. அவன் எல்லா உண்மையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லிட்டான் அப்படின்ற விஷயம் தெரியாது. போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இந்த சமயம் எல்லா எவிடன்ஸும் இருக்கு அப்படிங்கறதும் தெரியாது. ரொட்டீனான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. வழக்கம் போல நம்ம சொன்னதே சொல்லிட்டு வந்துடலாம். காத்து பலமா அடிச்சது, காலு ஸ்லிப் ஆச்சு, விழுந்துட்டாரு, திடீர்னு ஒரு விபத்து, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இதையே சொல்லலாம்னு நினைச்சாங்க. சியாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. இன்ட்ராகேஷன் ரூம்குள்ள நுழையும் போது தான் சியாவுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அந்த இன்ட்ராகேஷன் ரூம்ல ஏற்கனவே சேத்தன் சௌத்ரியும் ரெடியா உட்கார்ந்துருக்கான். சியா சேத்தனை பார்த்த உடனே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. ஆபீசர் 2 பேருத்துமே நேர் எதிரில நிப்பாட்டி சரி சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத கேக்குறாங்க. இப்ப சியாவுக்கு ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருச்சு. மறுபடியும் விபத்து ஆயிருச்சு அப்படின்னு சொல்ற அந்த கதையை விட முடியாது அப்படின்னு. சியா எல்லா உண்மைகளையுமே சொல்றாங்க. அடுத்தடுத்து சேத்தன் அரெஸ்ட் பண்றாங்க, சியாவை அரெஸ்ட் பண்றாங்க. 2 பேருக்கு மேலேயுமே பிஎன்எஸ் செக்ஷன் 103 வந்துட்டு போடுறாங்க. ஆனா ஆபீசர்ஸ் கிட்ட இப்ப நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன் 17 கோடி ரூபாய்க்கு பிரம்மாண்டமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய பேலஸே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. 2 பேர்த்தோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் ரொம்பவே பணக்காரங்க, எல்லாத்தையுமே செட்டப் பண்ணி வச்சிருந்த இந்த சமயத்துல இதுக்காக இந்த லைஃப் வேணாம் அப்படின்ட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கணும், அதுவும் ஏன் கொலை பண்ணணும்? இதுக்கான ஆன்சர் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கன்ஃபெஷன்ல கிடைச்சது. இன்ட்ராகேஷன் ரூம்ல இவங்க சொன்னபடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 இந்த கதை ஆரம்பிச்சிருக்கு. பூனேவுடைய மார்க்கெட் யார்ட் பிளேஸ்ல இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்பைசஸ், இந்த ஹோல்சேல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலி தான் சியாவுடைய ஃபேமிலி. அதே இடத்துல தான் அதே பிசினஸ் தான் இந்த சேத்தன் சௌத்ரி அப்படின்றவங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருந்த அந்த சமயத்துல 2025ல ஒரு பிசினஸ் ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கு. இந்த ஈவெண்ட்ல வச்சுதான் ஃபர்ஸ்ட் டைம் சியா அப்புறம் சேத்தன் 2 பேருமே மீட் பண்ணிக்கிட்டாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேருமே நார்மலா பேசியிருக்காங்க. பேசினதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ரிலேஷன்ஷிப்குள்ள போகுது. சியாக்கு இந்த சமயத்துல 20 வயசு ஆக போகுது. இவங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் எதை பத்தியுமே அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது. சொல்லப்போனா இந்த விஷயம் சியாவோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு தெரியாது, சேத்தனோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியாது. இப்படி இவங்களோட லவ் போய்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துல தான் திடீர்னு அகர்வால் ஃபேமிலி உள்ள வராங்க. நாங்க எங்க பையனுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், நம்மளுக்குள்ள 35 வருஷம் பழக்கம் இருக்கு, நம்ம ஏன் சம்பந்தங்கள் ஆகிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்னா உட்காந்து பேசிக்கிறாங்க. இந்த விஷயம் இவங்க 2 பேருக்குமே பிடிச்சு போக இவங்க 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் ஆகுது. சியா இந்த சமயத்துல ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் தான் சீக்கிரட்டா லவ் பண்ணக்கூடிய சேத்தன், இன்னொரு பக்கம் ஃபேமிலி அரேஞ்ச் பண்ண கேத்தன். ரொம்ப பெரிய ஃபேமிலி, 35 வருஷம் பழக்கம் இருக்கு, 17 கோடி ரூபாய்க்கு வெட்டிங்ல அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு குடும்பம். இந்த இடத்துல சியா இந்த கல்யாணம் எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த சமயமே அவங்க அந்த கல்யாணத்தை நிறுத்தி இருப்பாங்க. ஏன்னா உயிரை விட இந்த கல்யாணம் பெருசல்ல அப்படின்ற டிசிஷனுக்கு அன்னைக்கே வந்திருப்பாங்க.
ஆபீசர்ஸ் பண்ண அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி பிரஷர் இருந்தது, எனக்கு 35 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, இந்த சமயத்துல நான் இப்படி போய் அந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றது எனக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கேத்தன் கிட்ட நான் ஏற்கனவே பலமுறை இந்த விஷயத்தை பத்தி சொன்னேன். ஆனா கேத்தன் இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காம கல்யாணத்தை கண்டினியூ பண்ணி போய்கிட்டு இருந்தாரு. எனக்கு அந்த சமயத்துல வேற வழி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க சொன்ன இந்த விஷயத்த கேத்தனோட குடும்பத்தில் இருக்கிற யாருமே ஏத்துக்கல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஹிண்ட் கூட வந்து எங்களுக்கு அவ தரல. சொல்ல போனா கேத்தன் கிட்டயும் சியா சொல்லிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எத்தனையோ தடவை இவங்க எல்லாருமே சேர்ந்து பேசியிருக்காங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் சியா கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு எண்ணம் அந்த பொண்ணோட மனசுல இருக்கு அப்படின்றது ஒரு நாள் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதுல சியாவோட வீட்டுல இருக்கவங்களுக்காச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் தெரியாது போல. ஆனா ஒரே ஒரு முறை சியா அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட போயிட்டு இந்த கல்யாணத்தை ஒரு வருஷம் தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்த அவங்க வீட்டுல இருக்கிறவங்க சீரியஸா எடுத்துக்கல. அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி பொண்ணுக்கு 20 வயசு தானே ஆகுது, நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா போல. அதனாலதான் ஒரு வருஷம் டைம் கேட்கறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது, சுத்தி நாங்க எல்லாருமே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சமாதானம் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆயிருது. கல்யாண டேட்டும் நவம்பர் 25, 2026 ஃபிக்ஸ் ஆகுது. சியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த கல்யாண நாள் வந்து பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. கல்யாண வேலைகளும் ரொம்பவே ஸ்பீடா நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் சியா அப்புறம் சேத்தன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கேத்தனை கொலை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. கேத்தன் இல்லைன்னா மட்டும்தான் இந்த கல்யாணம் நிற்கும், அதனால கேத்தனை கொலை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி இதை எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே இவங்க ரெண்டு பேரும் போன் கால்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு எவிடன்ஸ் ஒண்ணு கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சியாவுடைய மொபைல் போன்ல இருந்து எடுத்த அவங்களுடைய கூகுள் சர்ச் ஹிஸ்டரி. இந்த சர்ச் ஹிஸ்டரியில ஒரு கொலையை எப்படி விபத்து மாதிரி காட்டுறது அப்படின்றத சர்ச் பண்ணிருக்காங்க. இது ஆபீசர்ஸ் ஒரு டிஜிட்டல் எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க. இது ஏதோ ஒரு நாள் கோவத்துல திடீர்னு எடுத்த முடிவு கிடையாது, இது பக்காவா பிளான் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணிருக்க ஒரு விஷயம். ஆபீசர்ஸ்க்கு இப்ப ஃபுல் பிக்சர் கிடைக்குது, மோட்டிவ் என்ன அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. லோஹங்கட் ஃபோர்ட்ல தள்ளி கொலை பண்ணிடலாம் அப்படின்றதான் இவங்க எடுத்த பிளான். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஜூன் 18 அன்னைக்கு நடந்த விஷயம் தான். ஆனா போலீஸ் ஆபீசர்ஸோட கன்ஃபெஷன்ல இன்னும் பல விஷயங்கள் தெரிய வந்தது. அந்த ஜூன் 18ஆம் தேதி கேத்தன் வந்து மேல இருந்து கீழே விழுந்தது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடி இவங்க 3 அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மே 31, 2026 சியா வந்துட்டு கேத்தன் கிட்ட நம்ம லோஹங்கட் ஃபோர்ட் போலாம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. கேத்தனும் ட்ரக்கிங் தானே அப்படின்னு சொல்லி ஆசையா அந்த இடத்துக்கு போயிருக்காரு. இப்படி முதல் தடவை அந்த இடத்துக்கு போன அந்த சமயத்துல சியா வந்து அந்த கோட்டையோட எட்ஜில் நின்று இப்படி எட்டி பார்த்திருக்காங்க. அங்க பயங்கரமான பள்ளத்தாக்கு தெரிஞ்சிருக்கு. லைட்டா எட்டி பார்த்தா அவங்களுக்கு தலையை சுத்தி இருந்திருக்கு. இத பார்க்கும் போது இது இவ்வளவு ஆழமா இருக்கு, கண்டிப்பா இதுல ஒருத்தங்க விழுந்தாங்கன்னா செத்துருவாங்க. கேத்தன் மட்டும் இதுல விழுந்துட்டா எல்லாருக்குமே இது ஒரு விபத்து மாதிரி தான் தெரியும் அப்படின்னு தோணுது. மே 31 தான் முதல் முறையா இவங்களுக்கு இந்த ஐடியா தோணுது. அடுத்த அட்டெம்ப்டா ஜூன் 4, 5 இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. மறுபடியும் லோஹங்கட் ஃபோர்ட் போகணும் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சமயத்துல ஜூன் 6ஆம் தேதி இவங்க ரெண்டு பேருமே ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்காக போக இருந்தது. இப்ப கேத்தனுடைய அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாளே நீங்க ஃபிளைட் ஏறி பாலி போக வேண்டியது இருக்கு, அதனால அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால அந்த ட்ரிப் கேன்சலும் ஆச்சு. பாலி ட்ரிப் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக. ஆனா இந்த ட்ரிப்புக்கு போகவே கூடாது அப்படின்றது சியாவோட மைண்ட்ல இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேத்தன் தன்னோட லவ்வர் வெளியில போயிட்டு இன்னொருத்தங்க கூட போட்டோ ஷூட் எடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்ல போசஸ் எல்லாம் கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கும், ரொமான்டிக்கான பிளேசஸ்க்கு போவாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்றதுல இவங்க ரெண்டு பேருமே தீர்மானமா இருந்தாங்க. இதுக்காக இவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 6, 2026 அன்னைக்கு காலையில இவங்க எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அந்த ஷூட் பண்ற அந்த ரெண்டு பேரு அந்த 4 பேருடைய பாஸ்போர்ட், டிக்கெட் எல்லாமே ஒரு பேக்ல இருந்திருக்கு. அது சியா கிட்ட தான் இருந்திருக்கு. சியா போற வழியில கலாப்பூர்ல ஒரு மால்ல நிறுத்தி சாப்பிட்டாங்க. இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு கேத்தனுடைய பாஸ்போர்ட்டை மட்டும் எடுத்து அதை கண்ணா பின்னான்னு கிழிச்சு அந்த வாஷ் ரூம்லயே போட்டு ஃபிளஷ் பண்ணிட்டு வெளில வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் ஒண்ணுமே
எதுவுமே நடக்காத மாதிரி அவங்களோட போயிட்டு ஜாயிண்ட் ஆகி அங்க இருந்து அவங்க ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. ஏர்போர்ட் போயிட்டு இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ற அந்த சமயத்துல 3 பேர்த்தோட பாஸ்போர்ட் இருக்கு. ஆனா கேத்தனுடைய பாஸ்போர்ட் மட்டும் இல்ல. கேத்தனுடைய பாஸ்போர்ட் இல்ல அப்படின்றதுனால ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் எடுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த பேலி ட்ரிப்பை கேன்சல் பண்றாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்திலே அவங்க அப்பாவான விஷால் அகர்வாலுக்கு சந்தேகமா இருந்தது. ஆனா நிறைய வேலைகள் போயிட்டு இருந்த அந்த சமயத்துல இதை ஒரு பெருசா எடுத்துக்கல. சரி, இதை பத்தி அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டார். இந்த இடத்துல சேத்தன் அப்புறம் சியா இவங்க 2 பேரும் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. கேத்தனை சாகடிக்கணும் அப்படின்ற அந்த பிளான் மட்டும் இன்னும் பெண்டிங்ல இருந்தது. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஜூன் 14, 2026 அதே மலைக்கு அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க. சியா மறுபடியும் மடம் பிடிச்சு அந்த மலைக்கோட்டைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. இந்த சமயத்துல ஃபேமிலியில் இருக்கிற யாருமே தடுக்கல. சரி, ட்ரிப்பும் கேன்சல் ஆயிருச்சு, இப்படியாச்சும் வெளியில போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. சொல்ல போனா ஜூன் 14 சியா கேத்தன் அந்த மலையோட உச்சிக்கு கூட்டிட்டு போயிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல கேத்தன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சமயத்துல பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. ஆனா கேத்தன் இந்த சமயம் அந்த 400 அடி ஆழத்துல போயிட்டு விழ கிடையாது. அதுக்கு பதிலா அங்க பக்கத்துல இருந்த ஒரு செடியை பிடிச்சிக்கிட்டு அப்படி நிக்கிறாரு. சியா தள்ளி விட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புதரு செடி எல்லாம் இருந்திருக்கு. இவர் ஏற்கனவே நிறைய ட்ரக்கிங் பண்ணிருக்காரு அப்படின்றதுனால இவர் பக்கத்துல இருந்த செடி வேறு புதரு இது எல்லாத்தையுமே பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துடுறாரு. இப்ப கேத்தன் மேல வரத பார்த்த உடனே சியா வந்துட்டு அவங்களோட பிளானை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடுறாங்க. சடனா இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. கேத்தன் கஷ்டப்பட்டு மேல வராரு. மேல வந்த உடனே அவங்க கிட்ட ஒரு புது கதையை சொல்றாங்க. பாம்பு உங்ககிட்ட வந்துட்டு இருந்தது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பாம்பு கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் தள்ளி விட்டுட்டேன், எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லி இருந்திருக்காங்க. இதை கேட்ட கேத்தனும் சியா அந்த சமயத்துல சொன்ன அந்த விஷயத்த நம்பினாரு. ஏன்னா சியா வந்து கேத்தனுடைய ஃபியான்சி, தன்னை லவ் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு, தான் அதிகமா பாசம் வச்சிருக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நம்மளுக்கு தப்பு நினைச்சிருக்காது. கண்டிப்பா அங்க பாம்பு தான் போயிட்டு இருந்திருக்கும். அதுகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் தெரியாம இந்த பக்கம் என்ன தள்ளிட்டா போல இருக்கு அப்படின்னு நினைச்சாரு. அதாவது நல்லவங்களா இருக்கலாம், ரொம்ப நல்லவங்களா இருக்க கூடாது. எல்லாரையுமே நம்பி வாழ்றதுதான் வாழ்க்கை. அதுக்குன்னு எல்லாரையுமே எல்லா டைமுமே நம்ப கூடாது. நம்ம வாழ்க்கையில நம்ம பல இடங்கள்ல அலாட்டா தான் இருக்க வேண்டியது இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கேத்தன் வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கிட்டயுமே ரொம்ப பெருமையா சொன்னாரு. சியா இன்னைக்கு என்ன தள்ளி விட்டு பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்திட்டா, இல்லைன்னா அந்த பாம்பு என்ன கடிச்சிருக்கும் போல இருக்கு அப்படின்லாம் போய் சொல்லியிருக்காரு. அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பரவாயில்ல பாத்தியா, அந்த பொண்ணு உன்னோட உயிரை காப்பாத்திருக்கு அப்படின்னு அவங்களும் நினைச்சிருக்காங்க. இப்ப இவங்க போட்ட பிளான் வந்து ஜூன் 14 ஃபெயிலியர் ஆயிருச்சு. அடுத்ததான் நம்ம ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த பிளானை போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயம் தான் ஜூன் 19 சியாவுடைய பிறந்த நாள் வந்துச்சு. இந்த சமயம் மகாபலேஸ்வர்ல டாப்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய லக்ஸூரியஸ் ரெசார்ட்ல 40 ரூம் புக் பண்ணி இவங்களோட பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணும் அப்படின்ட்டு இவரு பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனா சியா எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜூன் 18 அந்த ஃபோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. மறுபடியும் அதே ஃபோர்ட் அதே பிளேஸ். இது 3வது தடவை. ஜூன் 18 நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி இவங்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஹூடியில இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருக்கான். கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. சேத்தனும் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆயிட்டு அவனோட போனை ஆபீஸ்ல வச்சுட்டு அவன் ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நீரஜோட போனை எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த மலை உச்சியில இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சிக்னல் கொடுத்துக்கிட்டு ஒரு கரெக்டான நேரம் பார்த்து இந்த இடத்துக்கு வந்து நில்லு, போட்டோ எடுக்கலாம், இங்க வியூ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கேத்தனை ஏமாத்தி கிரௌடு நிறைய பேர் இருக்காங்க, யாராச்சும் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஐ விட்னஸ் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக கிரௌட் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம், அதாவது கிரௌடு குறையறதுக்கே ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. இப்படி வெயிட் பண்ணி கிரௌடு இல்லாத அந்த சமயமா பார்த்து கேத்தனை இவங்க 2 பேரும் சேர்ந்து பலமா தள்ளி விட்டு கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 அடி பள்ளத்தாக்குல கேத்தன் விழுந்து இறந்து போனாரு. இந்த தடவை அவருக்கு பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு செடியோ வேரோ புதரோ எதுவுமே இல்ல. இந்த கிரைமுடைய டைம் லைன் பாத்துக்காங்க. மே 31 இந்த ஐடியா இவங்களுக்கு தோணி இருக்கு. ஜூன் 5 அங்க போலான்னு நினைச்சப்ப ஃபேமிலி வந்துட்டு இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்றாங்க. ஜூன் 6 பாஸ்போர்ட்டை கிழிச்சு போடுறாங்க. ஜூன் 14 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஜூன் 18 ஃபைனல் அட்டெம்ப்ட். ஒரு மாசத்துல 4 அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நபரு கூட தான் கடைசி காலத்துல கேத்தன் இருந்திருக்காரு. கேத்தன் பள்ளத்தாக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் அவரோட பாடி வந்துட்டு எப்படியாச்சும் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சேர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மொத்த குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா ஷாக்ல இருந்தது. இப்படிப்பட்ட அந்த நேரத்துல சியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராமை ஓபன் பண்ணி ஒரு ஸ்டோரி ஒன்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டோரியில இவங்க கேத்தன் கூட வீடியோல இருக்கிற மாதிரி காருக்கு ஃப்ரண்ட் சீட்ல இருந்து அவர் திரும்பி பின்னாடி பார்த்து பேசுற மாதிரி, கேத்தனும் சியாவும் இவங்க 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி பின்னாடி ஒரு ரொமான்டிக்கான ஒரு சாங்க போட்டு அதை ஒரு ஸ்டோரியா போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு கேப்ஷன் போட்டிருக்காங்க. அப்படி அந்த கேப்ஷன்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேளுங்க. யூ லெஃப்ட் மீ ஆன் மை பர்த்டே, யூ
you left when we were so close to getting married. I still can't understand why you did this to me. I had a dreams, questions I will never get answers to. Why did you leave me when I loved you so much? ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது கூட இன்னொரு லைனும் சேர்த்து போட்டிருக்காங்க, ஹிந்தியில போட்டிருக்காங்க. நான் என்னன்னு சொல்றேன், என்னோட மனசுக்கு தெரியும் நீ எங்கேயும் போல என் கூட தான் இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு போஸ்ட போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட பார்த்தா எல்லாருமே பாவம் இந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சிம்பத்தில பல கமெண்ட்ஸ் வந்துட்டு போட்டுட்டு இருந்தாங்க. பி ஸ்ட்ராங், எல்லாமே மாறும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க உன் கூட இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேப்ஷனும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியும் போடுறப்ப சியாவுக்கு நல்லாவே தெரிஞ்சு நம்ம தான் இதை பண்ணிருக்கோம். இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு அதுல போட்டிருக்காங்க. இவ்வளவு லவ் பண்ற ஒரு பர்சனை விட்டுட்டு எதுக்காக இன்னொரு நபர் கூட 2004 கால் பேசணும்? லவ் பண்ண நபரை எதுக்காக தள்ளி விட்டு கொள்ளணும்? இதுல why did you leave me அப்படின்னு போட்டிருக்காங்க. தள்ளி விட்டு கொலை பண்ணதே இவங்க தான். ஆனா why did you leave me? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கடைசி நிமிஷம் வரைக்குமே இறந்து போன அந்த கேத்தன் வந்துட்டு இவங்களுக்காகவும் இவங்க சந்தோஷமா இருக்கணும்ட்டு தான் முயற்சி பண்ணியிருக்காரு. கிராண்டா ஒரு பார்ட்டியும் ரெடி பண்ணியிருந்திருக்காரு. ஆனா அந்த பர்த்டேல தான் அவருடைய சடலமே கிடைச்சிருக்கு. இப்படி பண்ண இவங்க தான் யூ லெஃப்ட் மீ ஆன் மை பர்த்டே அப்படின்னு கேப்ஷன் போட்டிருக்காங்க. அதாவது நல்ல சிவானா விடுங்க. இப்போ இவங்க 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் வந்துட்டு இப்போ கோர்ட்ல போய்கிட்டு இருக்கு. இவங்கள மட்டும் அரெஸ்ட் பண்ண கிடையாது, இந்த விஷயம் இன்னும் யார் யாருக்கு தெரியும் அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேத்தனுடைய கடையில வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிரூஜிக்கிட்டேமே உனக்கு தெரிஞ்சு உன்னோட போனை வாங்கிட்டு போனானா இல்ல தெரியாம எடுத்துட்டு போனானா? அப்படி தெரிஞ்சு வாங்கிட்டு போனா எதுக்காக அவன் போனை வாங்கிட்டு போயிருக்கான் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமா? இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயம் கேத்தனுடைய அப்பாவான விஷால் அகர்வால் தான் ரொம்ப 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 வேதனையில் இருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்தியிருப்பேன். எந்த ஒரு அப்பாவா இருந்தாலும் இதை தான் சொல்லியிருப்பாங்க. அவருடைய வழி அவருக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு தொழில முன்னேறினாரு. அவரோட பையனுமே நல்லபடியா பார்த்துக்கிட்டாரு. அந்த பையனுமே ரொம்ப பொறுப்பான ஒரு பையனா வந்தாரு. தன்னோட 26வது வயசுலேயே தன்னுடைய அப்பாவுடைய பிசினஸை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போற அளவுக்கு பெரிய நபரா இருந்தாரு. ஆனா அவரோட ஆசை கனவு எல்லாத்தையுமே ஒரே நாள்ல சதைச்சிட்டாங்க. கேத்தனுடைய அப்பா மட்டும் கிடையாது, கேத்தனுடைய அம்மா அக்கா எல்லாருமே சோகத்தில் தான் இருக்காங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க சியா கூட சேர்ந்து நிறைய ஷாப்பிங் பண்ணிருக்கோம், துணி கடைக்கு போயிருக்கோம், நகை கடைக்கு போயிருக்கோம், பிரிண்ட் பண்ண போயிருக்கோம், நிறைய கடைக்கு போயிருக்கோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் மூஞ்ச கொஞ்சம் தூக்கி வச்சிருந்தா கூட நாங்க கண்டுபிடிச்சிருந்திருப்போம். ஆனா எதுவுமே சொல்லல. அவங்களோட முகம் வந்துட்டு ரொம்ப நார்மலா தான் இருந்தது. ஒருவேளை முன்னாடி எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா கூட நாங்க சுதாரிச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சியாவோட வீட்டில் இருக்கிற சியாவுடைய அப்பா. சியாவோட அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பயங்கரமான ஷாக்கா இருந்திருக்கு. தன்னோட பொண்ணு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருச்சா அப்படின்றது அவரால் ஏத்துக்கவே முடியல. அவர் இதை பத்தியே ரொம்ப யோசிச்சு அவருக்கு உடம்பு முடியாம போயிட்டு இப்ப அவர் ஐசியூல அட்மிட் ஆயிருக்காரு. ஐசியூல இருந்து அவர் வெளியில வந்து பெட்ல அட்மிட் ஆயிருந்த அந்த சமயத்துல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அவர்கிட்ட போய் பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட பொண்ணை நான் நல்லா வளர்த்திருக்கேன், என்னோட பொண்ணு வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு, என்கிட்ட பொய் சொல்லாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவ பண்ணிருப்பா அப்படின்றத இப்போ வரைக்குமே என்னால நம்ப முடியல. ஒருவேளை அவ இந்த விஷயத்த பண்ணி அது உண்மைதான் அப்படின்றது தெரிய வந்துருச்சுன்னா நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அந்த கோட்டையில இருந்து என்னோட பொண்ணையுமே தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய சொந்த பொண்ணை பத்தி ஒரு அப்பாவே இப்படி சொல்றாரு அப்படின்னா அவர் எவ்வளவு வேதனையில் இருந்திருப்பாருன்னு பாத்துக்காங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு காரியத்தை கூட சேர்ந்து பண்ண சேத்தனுடைய வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா என்னோட பையன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணி இருக்கவே மாட்டான், அவனுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஆபீசர்ஸ் வேணும்னே என்னோட பையனை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கேஸ்ல இருந்து சேத்தனை வெளியில எடுக்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா ரொம்ப ட்ரை பண்றாங்க. லாயர்ஸ் எல்லாம் வச்சு இந்த கேஸை வாதாடிட்டு இருக்காங்க. இப்ப சேத்தனுடைய தரப்புல இருக்கவங்க எல்லாருமே சேத்தன் வந்து இன்னசென்ட் அப்படின்னு நம்புறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இந்த கேஸ்ல சில மக்கள் வந்துட்டு சேத்தன் வந்து இன்னசென்ட் தான், அந்த ஹூடி போட்டு பின்னாடி போன நபர் வந்துட்டு சேத்தன் தான் அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? சியா கூட சேத்தன் வந்து மொபைல்ல பேசிட்டு இருந்திருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஆபீசர்ஸ் வேணும்னே சேத்தன் இந்த கேஸ்குள்ள இன்வால்வ் பண்ண வச்சு வேணும்னே இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. மத்தபடி சேத்தன் வந்து இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி சில பேர் நம்புறாங்க. சொல்ல போனா அவங்க சொன்னது உண்மையா பொய்யா, இவங்களுக்கு என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான நிறைய எவிடன்ஸ் இருக்கு.
சிடிஆர், சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த கூகுள் சர்ச், இந்த மாதிரி நிறைய. இதுதான் நம்ம இன்னைக்கு பாக்குற இந்த கேஸ். இந்த சம்பவம் நடந்து முழுசா ஒரு 10 நாள் கூட ஆகல. ஆனா இந்த கேஸ் இந்தியா ஃபுல்லா பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.